ஹே ஆல் இது சண்டே மார்னிங். எனக்கு வந்து ஒரு 2 ப்ரீ ப்ளீட்டிங் சாரீ இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் கார்டனுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் அப்படிங்கிறனால 2 சாரியுமே சீக்கிரமாக ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்டனுக்குள்ளே போயிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பேக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ சேல் வீடியோ எதுவுமே போட முடியல. பிகாஸ் எங்கள் ஊரில் செம ரெயின் ஒரு 2-3 நாளாக. ஸோ இருந்த பேக்கிங் டிலே ஆன பேக்கிங்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி பேக் பண்ணலான்னு பேக் பண்ணிவிட்டேன். இது ஃபஸ்ட் ஆர்டர் இந்த ஓமவல்லி பிளான்ட், அதுக்கப்புறம் இந்த கோலிஸ் பிளான்ட் ஃப்ரீ பிளான்ட்டாக வச்சுருந்தேன். அவங்க பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் ஒரு 10 கட்டிங்ஸ் வாங்கியிருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய கட்டிங்ஸு. இதில் வேரிகேட்டட் மணி பிளான்ட்டுமே இருக்குது, நார்மல் மணி பிளான்ட்டுமே இருந்தது. அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக் பிளான்ட்டு நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டு. இதை நீங்கள் கட்டிங்ஸ் போட்டு வச்சா கூட ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இது மெக்சிகன் சன்ஃப்ளவரோட கட்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுவுமே நான் எக்ஸ்ட்ராவே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜேடு பிளான்ட் கேட்டிருந்தாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இதை ரூட் அப்ரூட் பண்ணி பார்க்குறப்போ 2 பிளான்ட்டாக இருந்துச்சு. அதில் சாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் டக்குன்னு இதாகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரேப் பண்ணியிருந்தேன். இது நெக்ஸ்ட் ஆர்டர் சிங்கோனியம் பிளான்ட் ஒயிட் கலர் கேட்டிருந்தாங்க. அது கூட பார்த்திங்கன்னா நேரோ சிங்கோனியம். இதை நம்ம 25 ருபீஸுக்கு தான் இந்த சிங்கோனியம் எல்லாம் கொடுத்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட். இதுவுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட். அது கூட சிங்கோனியம் நல்ல ஒரு 50 ருபீஸ்க்கு நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டாகவே இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா ரியோ பிளான்ட் ஃப்ரீ பிளான்ட்டாக வச்சு கொடுத்துருந்தோம். அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இது அப்பா ஊருக்கு போயிட்டு ஊட்டியிலேருந்து எட்டு வந்திருந்தார். கிழங்குமா இருந்துச்சு. இது என்ன ஃப்ளாருன்னு நான் ரொம்ப யோசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன ஃப்ளாராக இருந்தால் என்ன ஃப்ளார் வருதுல்ல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த கிழங்கு எல்லாத்தையுமே லீஃபை கட் பண்ணி நட்ட வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர். இது கனகாமரம், அதுக்கப்புறம் ஜேட், அதுக்கப்புறம் ஒரு கேக்டஸ் வெரைட்டி. அது கூட பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் வெட்டிவேர். இது எல்லாமே ஒரு காம்போவாக போட்டிருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அதுக்குள்ளே வந்த ஆர்டர் தான் இது. இது கூட ஃப்ரீ பிளான்ட்டாக இந்த க்ரீன் கலர் டர்ட்டில் மீன் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர். இது ஃப்ரீ பிளான்ட்டாக வச்சுருந்தேன். அது கூட என்ன பிளான்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது ஒரு குட்டி மல்லிகைப்பூ பிளான்ட், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் தூதுவளை ஒரு 2 பிளான்ட் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு கனகாமரம் பிளான்ட். இந்த 3 தான் இந்த ஆர்டரோட பேக் பண்ணியிருந்தோம். இந்த ஹேங்கிங் பிளான்ட்டை நியூஸ் பேப்பரில் வச்சு ரேப் பண்ணியிருந்தேன். அண்ட் இது நெக்ஸ்ட் ஆர்டர். இது சிங்கோனியம், அதுக்கப்புறம் ஜெவ்வந்தி பிளான்ட், ஒரு வயலட் கலர் ஜெவ்வந்தி. அண்ட் அது கூட பார்த்திங்க அப்படின்னா பொடுதலை பிளான்ட். பொடுதலையில் யாராவது ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கெல்லாம் பல்காக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா மொத்தமாக வாங்கிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாட்லாம் க்ளீன் பண்ணி வச்சு பேக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறப்ப கார்டன் லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்தது. 2 நாள் மழை வந்ததில் கார்டன் ஃபுல்லாக எல்லாம் இதாகிடுச்சு. நம்ம வச்சுருந்த பெரிய முருங்கை மரம் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ எந்த பாட்டிலெல்லாம் மண்ணெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி போட்டு வச்சிடலான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.